ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடித்தரில் லலிதா ஜுவல்லரியிலேருந்து நிறைய ரீசனபிள் வெயிட்டில் இருக்கிற ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட்டோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பாம்பே, கல்கட்டா, டர்க்கி, அதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூர் மாடல், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப ஹெவி வெயிட்டும் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது, ஒரு ரீசனபிளான வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு அரப் பேட்டர்ன், டர்க்கி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டர்க்கி பேட்டர்னில் வந்து ஜென்ரலாகவே நிறைய செயின்ஸ் மட்டும் ஹேங் ஆகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் இன்றைக்கி இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ ஸ்டோன்ஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தது. டக்குன்னு பார்க்குறப்ப அது டர்க்கி மாதிரியே தெரியல, இது என்ன புதுசான மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட கிராம் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் வந்து நான் போடலை, ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக லலிதாவில் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும், அது ஓரளவுக்கு ரீசனபிளான வேஸ்டேஜ் தான் வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முள்ளரும்பு மாடல், அந்த கலெக்ஷன் தான். இந்த முள்ளரும்பு மாடல் வந்து பழைய பேட்டர்ன் தான். பட் நிறைய பேர் வந்து இதை என்கிட்ட கேட்குறீங்க, எத்தனை கிராம்லேருந்து கிடைக்கும், ஒரு முள்ளரும்பு ஹாரம் வாங்கணுன்னாலும் ஒரு முள்ளரும்பு நெக்லஸ் வாங்கணுன்னாலும் எவ்வளோ கிராமில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 18 and 43 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். ஸோ இதில் நிறைய ஒயிட் ரோடியம் கோட்டிங் கொடுத்த ஒரு டிசைன் இது. இந்த ஒயிட் ரோடியம் கோட்டிங் அப்படிங்கிறது நம்ம லைட்டிங்கில் போகிறப்ப, நல்ல ஒரு ஹெவி லைட்டில், ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு ஸ்டேஜிலலாம் இருக்கிறப்ப அதில் ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டோன் ஜுவல்லரி பிடிக்கும், ஆனால் அதில் வேஸ்டேஜ் நிறைய போகும், லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒயிட் ரோடியம் ஹைலைட்டிங் ஜுவல்லரி வந்து போகலாம். அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஷிம்மரிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும், லுக் வைஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்கவும் இருக்காது. ஆனால் இப்போல்லாம் ஜென்ரலாக வந்து ஸ்டோனுக்குன்னு தனி சார்ஜஸ் தான் வந்து போடுறாங்க, பெரிய லாஸஸ்லாம் இருக்காது. இருந்தாலும் சில பேர் விரும்பாதவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டர்க்கியில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். நிறைய பெரிய பெரிய பூ மாதிரி வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் டர்க்கியில் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது மாடல். ஸோ நானே வந்து இப்போ தான் இந்த மாடல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன். கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சாவித்ரி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவித்ரி மாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாகவுமே இருக்கும். ஸோ இது வந்து கல்கட்டா பேட்டர்னில் இருக்கிறது, ப்ளஸ் வந்து இந்த கோயம்புத்தூர் மாடல், ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி கலெக்ஷன் தான். உங்களுக்கு அந்த ஹாரம்லேயும் சரி, நெக்லஸ்லேயும் சரி, லாங் ஹாரம்லேயுமே 2 லேயர் செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ராஜ்கோட் பால்ஸ் மாதிரி சின்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து லலிதா ஜுவல்லரிலேருந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு டேபே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல், ப்ளஸ் வந்து வரிக்கா டிசைனில் வந்து ஒரு ஹாரம், அதோட எட்ஜஸ் மட்டும் அரும்பு மாதிரி டிசைனில் அந்த வரியாக டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து யூ டைப்பில் வந்து வருது. யூ டைப் ஜுவல்லரி எப்போதுமே அடுக்கடுக்கான ஜுவல்லரி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும் லுக் வைஸு. நீங்கள் வி டைப்பில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா 2 செட்டு மட்டும் தான் வந்து போட முடியும், ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து லேப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வியை விட யூ டைப்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கும், ஏன்னா அதோட டிசைனு அந்த கர்வ்லாம் வரதுக்காக. ஸோ அந்த மாதிரி போய்ட்டோன்னா நிறைய போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வி டைப்பில் இருக்கிறது. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், அது ரொம்ப அந்த நல்ல ஒரு அகலப்படுத்தி வந்து போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரிக்கா பேட்டர்னில் வர ஒரு கலெக்ஷன் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப அழகாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா 25, 55, 60 கிராமில் இருக்கிற 3 செட்டு வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட அங்காடி சேனலில் வேறு என்னெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணலனாலும் ஹார்ட் வந்து போட்டிருப்பேன். ஸோ அது வந்து உங்களோட மெசேஜ் வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு கல்கட்டா பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்க ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் செட்டாக வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்தோம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு லாங் வியூவில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் அந்த அடுக்கு செயின், இந்த ஒரு பாம்பே பேட்டர்ன் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 17, 35 and 41 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் இது. இதில் அந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல மல்டி செயின்ஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு பீகாக் மாதிரி கொடுத்துருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஆக்சுவலாக இப்போ நான் செட்டு காமிச்சிருக்கிறது மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் காமிச்சிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த நெக்லஸ்க்கு இந்த ஹாரம் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அங்கே பார்த்துருக்கிற மல்டி கலெக்ஷன்ஸில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ராஜ்கோட் டைப்பில் இருக்கிற 4 லேயர் 3 லேயர் 3 லேயர் ஒரு ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன் தான். உங்களுக்கு முகப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது பாம்பே பேட்டர்னில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது வந்து ஒரு ரெகுலரான ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன். உங்களுக்கு அந்த பாம்பே லாப்பாலாம் வரும் இல்லையா, அதுலேயே அந்த டாலர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ண மாதிரி ஒரு டிசைன் தான். நெக்ஸ்ட்டு 51 and 94 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு அகலமான ஒரு ஹாரம் இது. ஸோ இந்த மாதிரி நான் செட்டு காமிக்கிறப்ப சில பேர் என்கிட்ட கேட்குறது ஒன்று மட்டும் வாங்கிக்கலாமான்னு. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இல்லை இந்த ஒரு ஹாரத்துக்கு வேறு ஒன்று மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலுமே கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லக்ஷ்மி டாலர் வச்ச ஒரு சிம்பிளான டிசைன். உங்களுக்கு அந்த நெக்லஸ் ஃபுல்லுமே நிறைய மயில் வந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு 30 கிராமில் இருக்கிற ஒரு மாங்காய் மாலை மாதிரி, மாங்காய் டிசைன் மாதிரி வருது. டாலர் மட்டும் க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலராக அந்த பிங்க் அண்ட் ஒயிட் இருக்கும், பட் க்ரீனுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வரப்போகிற கலெக்ஷன்ஸோட கிராமுமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே வந்து கேப்ஷன்லேயே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.